ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸோட பார்ட் 2 வீடியோ. இப்போ நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு எப்படி இருக்கும், அதே மாதிரி என்னென்ன டென்சஸை நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற முடியும், ஆக்டிவ் வேர்ப்னா என்ன, பாசிவ் வேர்ப்னா என்ன, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம், இங்கிலீஷில் 12 டென்சஸ் இருக்குது. இந்த 12 டென்சஸில் 8 டென்சஸை நம்மளால் பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தோம். மீதி இருக்க 4 டென்சஸை நம்மளால் மாற்ற முடியாது. அந்த 4 டென்சஸ் என்னென்னதுங்க? ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போது இந்த 12 டென்சஸில் 4 சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸோட பார்ட் 1 வீடியோவில் நம்ம 3 டென்சஸை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது மற்ற வேர்ப்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த 3 வேர்புக்கு சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ரீகேபிச்சுலேஷனுக்காக, சரிங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட வேர்ப் எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட், வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மில் இருக்கும் வேர்பு, அடுத்தது ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி தான் இருக்கும். யூஸ்வலாக ஆப்ஜெக்ட் பின்னாடி இருந்தால் தான் நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்ற முடியும். அந்த ஆப்ஜெக்ட் பின்னாடி இருக்க வேர்புக்கு ஒரு வேர்டு சொல்லியிருந்தேன், அது என்னது? ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இந்த ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னால் எந்த ஒரு வேர்புக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் இருக்கோ அதை ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சில வேர்ப் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் லுக்ஸ், அப்பியர்ஸ், இந்த மாதிரி வேர்பெல்லாம் இந்த லுக்ஸுக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் இருக்கா. ஹீ லுக்ஸ் ஓல்டு, ஹீ லுக்ஸ் டல். இப்போ இந்த ஓல்டு டல்லெல்லாம் ஆப்ஜெக்ட் இல்லைங்க, இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட், சரிங்களா? இந்த மாதிரி வேர்புக்கு பின்னாடி காம்ப்ளிமெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருந்தது, வேறு ஏதாவது சென்டென்ஸ் பேட்டர்னோட காம்பனன்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்னது? எந்த ஒரு வேர்புக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த வேர்பை தான் நம்ம ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ அதனால் அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது ஹீ பிளேஸ் கேம், இது எப்படி பாசிவ் வாய்ஸில் மாற்ற முடியும்? கேம் இஸ் பிளேட் பை ஹிம். ஐ ஏட் an apple. An apple was eaten by me. She will watch the TV. TV will be watched by her. இந்த மாதிரிலாம் நம்ம சிம்பிள் டென்சஸில் 3 சிம்பிள் டென்சஸையும் பாசிவ் வாய்ஸில் மாற்றணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? கண்டினியூஸ் டென்சஸையும் பர்ஃபெக்ட் டென்ஸையும் மாற்ற போகிறோம். இப்போ கண்டினியூஸ் டென்சஸில் எத்தனை டென்ஸ் இருக்குது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஆனால் இந்த பேஜில் பார்த்தோன்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் காணோம். ஏன்? ஏன்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸை நம்மளால் ஆக்டிவில் வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற முடியாது, சரிங்களா? ஸோ நம்மளால் எது தான் சேஞ்ச் பண்ண முடியும்? கண்டினியூஸ் டென்ஸில் 2 டென்ஸாக தான் நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற முடியும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் தான். யூஸ்வலாக ப்ரெசன்ட் கண்டினியூஸோட வேர்போட ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஐதர் ஆம், ஆர் இஸ் அல்லது ஆர் இருக்கும், ப்ளஸ் வேர்போட 4th ஃபார்ம் பிளேயிங் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம எப்படி மாற்றுவோம்? ஐதர் ஆம், ஆர் இஸ் அல்லது ஆர். சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆம் இஸ் ஆரில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பீயிங், வேர்போட 3rd ஃபார்ம். பீயிங் அப்படின்ற வேர்பும் வேர்போட 3rd ஃபார்மும் யூஸ் பண்ணுவோம். இந்த பீயிங் அப்படின்ற வேர்ப் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் எப்படி எழுதுவோம்? வாஸ் அல்லது வேர், வேர்போட 4th ஃபார்மில் எழுதுவோம். அதோட பாசிவ் ஃபார்ம் வாஸ் அல்லது வேர், பீயிங், வேர்போட 3rd ஃபார்மில் எழுதுவோம், சரிங்களா? அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாங்களா? இப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு பாருங்கள், வி ஆர் லேர்னிங் கிராமர். அப்போது கிராமர் இஸ் பீயிங் learned by us. We were enjoying the holidays. The holidays were being enjoyed by us. சரிங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட் இருக்க சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு எக்ஸாம்பிள். செகண்ட் இருக்க சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு எக்ஸாம்பிள். இப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் ஈட்டிங் பனானாஸ். They are eating bananas. இதை பாசிவ் வாய்ஸில் எப்படி மாற்றுவோம்? The bananas are being eaten by them. Bob is drawing a diagram. A diagram is being drawn by Bob. Samantha is
playing the piano. The piano, actually இங்கே a piano இருக்கு, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. The piano is being played by Samta. She is meeting Reema. Reema is being met by her. இதெல்லாம் present continuous. Past continuous பாருங்க. They were calling him. He was being called by them. இப்போ நீங்கள் எதிர்பார்க்கலாம், இங்கே வேர் இருக்கே கொஷினில், ஆனால் ஆக்டிவ் வாய்ஸில் வேர் இருக்குது, பேசிவ் வாய்ஸில் வாசன் இருக்குது. ஏன் இப்படி மாறுச்சு அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க சப்ஜெக்ட் தே, அந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த கான்கர்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர். பேசிவ் வாய்ஸில் இருக்க சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹீ, அந்த ஹீக்கு தகுந்த மாதிரியான வேர்பு பார்த்தோம் அப்படின்னா வாஸ். சரிங்களா? அதே மாதிரி ஆஸ்தா வாஸ் லேர்னிங் ஃப்ரெஞ்ச். ஃப்ரெஞ்ச் was being learnt by Asta. She was playing kabaddi. Kabaddi was being played by her. இப்போ பாருங்கள், இந்த she எல்லாம் என்னென்னு மாறிச்சு, by her அப்படின்னு மாறிச்சு. அதே மாதிரி they எல்லாம் எப்படி மாறி இருக்கு, by them அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்து நம்ம என்ன டென்சஸ் பார்க்க போகிறோம், பர்ஃபெக்ட் டென்சஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ் மூணையுமே நம்மளால் பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற முடியும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, வேர்ப் எப்படி இருக்கும், ஹேவ் அல்லது ஹேஸ் இருக்கும், வேர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்கும். அதோட பாசிவ் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஹேவ் அல்லது ஹேஸ் ப்ளஸ் பீன் வேர்போட தேர்ட் ஃபார்மில் இருக்கும். சரிங்களா? இதே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி இருக்கும், ஹேட் வேர்போட தேர்ட் ஃபார்மில் இருக்கும். இதோட பாசிவ் ஃபார்ம் ஹேட் பீன் வேர்போட தேர்ட் ஃபார்மில் இருக்கும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வில் ஹேவ் வேர்போட தேர்ட் ஃபார்மில் இருக்கும். இதோட பாசிவ் ஃபார்ம் வில் ஹேவ் பீன் வேர்போட தேர்ட் ஃபார்மில் இருக்கும். இதுக்கு சில எக்ஸாம்பிள்லாம் பார்ப்போங்களா? இங்கே பாருங்கள், ஐ ஹாவ் பெயிண்டட் த பிக்சர். த பிக்சர் ஹேஸ் பீன் பெயிண்டட் பை மீ. இப்போயும் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இங்கே ஹாவ் பெயிண்டட்னு இருக்கே ஆக்டிவ் வாய்ஸில், பாசிவ் வாய்ஸில் ஹேஸ் பீன்னு மாறிடுச்சு, ஏன் ஹேவ் ஹேஸ்ன்னு மாறிச்சு அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸோட சப்ஜெக்ட் பார்த்தோன்னா ஐ வந்தாலே ஹேவ் தான் வரும். அதே மாதிரி பாசிவ் வாய்ஸில் என்ன வந்திருக்கு, த பிக்சர். த பிக்சர் அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், இட்டை ரெஃபர் பண்ணுது. அப்போ இட்டு வரும்போது ஹேவ் வராது, ஹேஸ் தான் வரும். அப்போது த பிக்சர் ஹேஸ் பீன் பெயிண்டட் பை மீ. அடுத்தது பாருங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். யூ ஹேட் ரிட்டன் த லெட்டர். த லெட்டர் ஹேட் பீன் ரிட்டன் பை யூ. கிருஷ்ணா வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் த டெஸ்ட். இது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது எப்படி பாசிவ் வாய்ஸில் மாற்றுவோம், த டெஸ்ட் வில் ஹேவ் பீன் கம்ப்ளீட்டட் பை கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த 8 டென்சஸையும் நம்ம மாற்றிட்டோம். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹீ ஹாஸ் கிரியேட்டட் திஸ் மாஸ்டர் பீஸ். திஸ் மாஸ்டர் பீஸ் ஹேஸ் பீன் கிரியேட்டட் பை ஹிம். ஹீ ஹாஸ் ரெட் த நியூஸ் பேப்பர். த நியூஸ் பேப்பர் ஹேட் பீன் ரெட் பை ஹிம். ஹாஸ் ஹீ டன் த ஒர்க்? இப்போ பாருங்கள், ஒரு கொஷின் வந்துருச்சு. கொஷின் வரும்போது எப்படி பண்ணலாம், ஹேஸ் த ஒர்க் been done by him. Simple. Has the work been done by him? இப்போ இதில் இந்த ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க இந்த ஒர்க் முன்னாடி வந்துடுச்சு. அடுத்தது இந்த ஹீ வந்து என்ன ஆயிடுச்சு, பை ஹிம் அப்படின்னு பின்னாடி போயிடுச்சு. சரிங்களா? Have they left the apartment? Has the apartment been left by them? Has the apartment been left by them அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, she had won the match. The match had been won by her. I had finished her work. Her work had been finished by me. He had missed the last metro. The last metro had been missed by him. இந்த மாதிரிலாம் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் சேஞ்ச் பண்ணுறோம். இதே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பாருங்கள், மீனா will not have changed the bedsheet. The bedsheet will not have been changed by Meena. They will have won the match. The match will have been won
by them. Reena will have washed the skirt. The skirt will have been washed by Reena. இப்போது நம்ம டென்சஸ் பார்த்தோம். 8 டென்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். 8 டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன அப்படின்னா ப்ராப்பராக ஒர்க் ஃபார்ம் கரெக்டாக சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வரணும். சரிங்களா? இப்போது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இப்போ இதெல்லாம் என்னது, இந்த 8 டென்சஸும் பார்த்தோம் இல்லைங்களா, இதெல்லாமே அசர்ட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது? ஹெல்ப் மீ, இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரிங்களா? இதில் ஹெல்ப் அப்படின்றது வேர்ப், மீ அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஹெல்ப் அப்படின்றது வேர்ப், மீ அப்படின்றது ஆப்ஜெக்ட். நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டுட்டு வந்துடுவோம். இங்கே எப்படி பண்ணலாம்? லெட் மீ பி ஹெல்ப்டு. அந்த ஹெல்ப் என்ன பண்ணுறோம்? வேர்போட தேர்ட் ஃபார்ம், அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிலரி வேர்ப். சரிங்களா? அப்போது இம்பரேட்டிவ் சென்டென்ஸோட ஆக்சிலரி வேர்ப் அப்படி பி வேர்பை யூஸ் பண்ணிக்கிறோம். லெட் மீ பி ஹெல்ப்டு. ப்ளீஸ் கிவ் மீ எ பென். இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ப்ளீஸ் வந்து இன்டர்ஜெக்ஷன் வேர்ட், அதை விட்டுறலாம், அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. கிவ் மீ அ பென், கிவ் வந்து வேர்பு, மீ வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அ பென் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ இதை நம்ம 2 மெத்தடில் சேஞ்ச் பண்ணலாம். அதாவது டைரக்ட் ஆப்ஜெக்டை முன்னாடி வச்சும் நம்ம சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை முன்னாடி வச்சும் நம்ம சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் அ பென் பி கிவன் டு மீ, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி லெட் மீ பி கிவன் அ பென், இந்த மாதிரியும் சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். டோன்ட் பை திஸ் பென். இப்போ இது நெகட்டிவ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம்? டோன்ட்டுக்கு பதிலாக லெட் நாட் அப்படின்னு போட்டுக்கிறோம். திஸ் பென் அதுதானே ஆப்ஜெக்ட்டுங்க, அதை முன்னாடி கொண்டு வந்துடும். லெட் நாட் திஸ் பென். அதே மாதிரி இந்த பாட் இருக்கு இல்லைங்களா, அந்த பையை வந்து பி பாட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறோம். அப்போது டோன்ட் பை திஸ் பென் அப்படின்ற ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸோட பாசிவ் வாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லெட் நாட் திஸ் பென் பி பாட். கால் த போலீஸ், லெட் த போலீஸ் பி கால்டு. டோன்ட் கால் த போலீஸ்னு எப்படி எழுதுவோம்? லெட் நாட் த போலீஸ் பி கால்டு. ஸோ இதெல்லாம் என்னது? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது நம்ம எப்படி பாசிவ் வாய்ஸில் மாற்றுறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ், கொஷின்ஸ் வரும்போது எப்படி பாசிவ் வாய்ஸில் மாற்றலாம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம கொஷினும் எல்லா டைப் ஆஃப் கொஷினும் நம்ம பாசிவ் வாய்ஸில் நமக்கு யூஸ்வலாக தர மாட்டாங்க. காரணம் என்னது? ஏன்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸில் இருக்க வேர்ப் எப்படிப்பட்ட வேர்புங்க? ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்னது? வேர்புக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான கொஷின்லேயே அது மாதிரியான கொஷின் தான் நமக்கு பாசிவ் வாய்ஸில் மாற்றுறதுக்கு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஹூ சா த ஸ்னேக். இந்த மாதிரி ஹூலாம் வந்துருச்சுன்னா நம்ம பாசிவ் வாய்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பை ஹூம் அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த சா எப்படி எழுதுவோம்? வாஸ் சீன்னு எழுதுவோம் இல்லைங்களா? அந்த வாஸ் சீனில் இது கொஷினாக இருக்கிறதுனால வாஸ் மட்டும் முன்னாடி எடுத்துக்கிறோம். அடுத்தது ஆப்ஜெக்ட் த ஸ்னேக் சீன். பை ஹூம் வாஸ் த ஸ்னேக் சீன். அதே மாதிரி ஹூ இஸ் வாட்சிங் டிவி. பை ஹூம் இஸ் டிவி பீயிங் வாட்ச்ட். சரிங்களா? ஸோ அதனால் ஹூ இருக்கிறதுனால எல்லா ஹூ இருக்க சென்டென்ஸையும் நம்மளால் மாற்ற முடியாது, இன்ட்ராகேட்டிவையும் மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹூ இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்ற கொஷனில் நம்மளால் என்ன பண்ண முடியாது? பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற முடியாது. ஏன்? அந்த இஸ்ன்றது ட்ரான்சிட்டிவ் வேர்ப் இல்லை. சரிங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இன்ட்ராகேட்டிவ்க்கு வாட் டு யூ வாண்ட்? வாட் இஸ் வாண்டட் பை யூ? ஆர் யூ watching TV? Is TV being watched by you? Do you want biscuit? Is biscuit wanted by you? அந்த மாதிரிலாம் நம்ம இன்ட்ரோகேட்டிவ் கொஷின்ஸை நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி 2 கிளாஸ் வர்ற சென்டென்ஸை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஒரு கிளாஸில் இருக்க ஆப்ஜெக்ட்டு வேர்பு சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு கிளாஸுக்கு போக போகிறோம். அவ்வளோதான் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆஸ் ஐ ரீச்ட் த பிளேஸ் இன் டைம் ஐ காட் த டிக்கெட்ஸ்.
சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆஸ் த பிளேஸ் வந்து ஆப்ஜெக்ட்டுங்களா, அதை முன்னாடி கொண்டு வரோம். ஆஸ் த பிளேஸ் வாஸ் ரீச்டு பை மீ இன் டைம் ஐ காட் த டிக்கெட் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்திரம் எப்படி வரும்? த டிக்கெட்ஸ் வேர் காட் பை மீ. அப்போ பாருங்கள், ஆஸ் த பிளேஸ் வாஸ் ரீச்டு பை மீ இன் டைம் த டிக்கெட்ஸ் வேர் காட் பை மீ அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாங்களா? ஹி கேவ் மீ எ பென் அண்ட் தென் ஹி மெட் மை பிரதர். இதோட பாசிவ் ஃபார்ம் என்னது? அ பென் வாஸ் கிவன் பை ஹிம் அண்ட் தென் மை பிரதர் வாஸ் மெட் பை ஹிம். பாருங்க, அ பென் வாஸ் கிவன் பை ஹிம் அண்ட் தென் மை பிரதர் வாஸ் மெட் பை ஹிம். அடுத்தது பார்ப்போங்களா? when I bought this car the manager congratulated me. இதோட passive form பாருங்க. when this car was bought by me I was congratulated by the manager. when this car was bought by me I was congratulated by the manager. next sentence பார்ப்போங்களா? though he got the first mark he did not get the job. though the first mark was got by him the job was not got by him. இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, after Krishna had bought the book he boarded the train. after Krishna had bought the book he boarded the train. இதோட passive voice பாருங்க. after the book had been bought by Krishna the train was boarded by him. once again, after the book பாருங்க, after the book had been bought by Krishna the train was boarded by him. இந்த மாதிரி நமக்கு ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நார்மலான ஆக்டிவில் இருக்க சென்டென்ஸ் கொடுத்து பாசிவ்க்கு மாற்ற சொல்லுவாங்க. அதே மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற சொல்லுவாங்க. இன்டராகேட்டிவ் சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டபுள் கிளாஸ் சென்டென்ஸை நமக்கு கொடுத்துட்டு பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற சொல்லுவாங்க. இப்போது இந்த மாதிரியான சென்டென்ஸ் கொடுத்தா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எந்தளவுக்கு கிராமரை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ சரிங்களா, நம்மளால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாகவும் எரர் ஃப்ரீயாகவும் நம்மளால் பாசிவ் வாய்ஸ்க்கும் சரி எந்த கிராமட்டிக்கல் அந்த காம்பிடென்சியை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ கிராமரை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் your grammatical competency perfect. So keep practicing. With that note, we are winding. Thank you so much.